இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக உங்கள் கதவு பூட்டப்பட்டது போல இருக்கும். உங்கள் சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். எல்லாருமே இதை எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். கடினமாக பிரயாசப்படுறோம். நல்ல நல்ல திருப்பு முனைகளை நம்மளால் பார்க்கவே முடியலை. தொடர்ந்து தோல்வி, எந்த காரியமும் வாய்க்கிறதில்ல. சில தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கான கதவு திறக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்முடைய எண்ணங்கள் இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்குது. நிரந்தரமாக கதவு அடைக்கப்பட்டது போல் நீங்கள் உணர்றீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இது நிரந்தரம் கிடையாது. ஒருவரும் அடைக்க முடியாதபடிக்கு கதவுகளை திறப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவருடைய பொறுப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். நிரந்தரமாக அடைக்கப்பட்டது போல சூழலில் நீங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு வியாதி உங்களை சூழ்ந்து அதிலிருந்து சுகமடைவதற்கு, விடுதலை ஆவதற்கு வழியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கான சூழல் உங்களுக்கு அமையாமையே இருக்கலாம். தவறான பழக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாமல் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்காமல் அது சரியாவதற்கு, சமாதானம் ஆவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது உங்கள் நேரம். இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்காக கதவுகளை திறக்கிறாரு. சங்கிலிகளை முறித்து அந்த கதவுகளை திறக்கிறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் தூதர்களை அனுப்பி உங்களை எழுப்பி அந்த கதவை விட்டு வெளியில் கூட்டிட்டு வர்றாரு. உங்களை உயர்வடைய முடியாதபடி, சுகமடைய முடியாதபடி, அடிமைத்தனத்துக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள இவ்வளவு நாளும் அடைக்கப்பட்ட அந்த கதவு இன்று உடைக்கப்படுது. நீங்கள் அந்த கதவு வழியே நடந்து வெளியில் வரப்போறீங்க. நிரந்தரமாக அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குன்னு பிசாசு உங்களை பார்த்து சொன்ன பொய்கள் அத்தனையும் இன்றைக்கு எடுத்து தூர போடப்பட்டு, பொய்கள் அத்தனையும் இன்றைக்கு இல்லாமல் செய்யப்பட்டு கதவுகளை திறந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க. இதுவரைக்கும் நீங்கள் எப்போதும் உயர்ந்திராத ஒரு உயர்ந்த தளத்தில் தேவன் உங்களை வழிநடத்த போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. அம்மேன். அடைக்கப்பட்ட கதவுக்குள் அம்மேன் உடங்கி கிடந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அந்த கதவுகள் உடைக்கப்பட்டு வெளியில் வருகிறமைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் நினைச்சிங்கன்னா யாராலும் அந்த கதவுகளை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா பூட்ட முடியாதுப்பா. அம்மேன். எங்களுக்கு எதிராக எந்த சத்ருவின் திட்டமும் பழிக்காமல் போகும் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக செய்யப்படும் அத்தனை ஆயுதமும் வாய்க்காமல் போகும் ஏசப்பா. எவ்வளவுதான் சதி திட்டம் தீட்டினாலும், எவ்வளவுதான் எங்களை முடக்க பார்த்தாலும் இந்த பிசாசின் பொய்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகுது ஏசப்பா. அம்மேன். பொய்க்கு பிதாவான பிசாசு இன்றைக்கு தோத்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அம்மேன். இன்றைக்கு என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அம்மேன் நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. அம்மேன். எங்கள் ஒவ்வொருத்தருடைய என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையின் கதவுகளும் இன்றைக்கு உம்முடைய பொறுப்பில், உம்முடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி. நீங்கள் அப்பா எங்களுக்காக முன்குறித்ததை யாராலும் தடுக்க முடியாதுப்பா. எந்த சூழலும் அதை தடுக்க முடியாது. நீர் சங்கிலிகளை முறித்து சரியான கதவுகளை எங்களுக்காக திறக்கின்றீங்க ஏசப்பா. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். ஒருபோதும் இருந்துராத உயர்ந்த தளத்தில் எங்களை நீங்கள் நடத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
இன்றைக்கு எங்களுக்கான அத்தனை தடைகளும் உடைக்கப்படுகிறது ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி. நீர் பரிசுத்தரப்பா. பரிசுத்தர். உம்முடைய கண்களுக்கு நாங்கள் விலையேற பெற்றவர்கள்ப்பா. எங்களுக்காக நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏசப்பா. அம்மேன். இதை உணர்ந்துராத அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளும் இன்றைக்கு அருந்து போகணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்கே தெரியாம இந்த கட்டுக்குள் முடங்கி போயிருப்பாங்கப்பா. இன்றைக்கு அவங்க இருதயத்துல ஒரு எழுச்சி வரணும் ஏசப்பா. தேவன் எனக்காக கதவுகளை திறக்கிறாருங்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும் ஏசப்பா. அந்த கட்டுக்கள் அறுக்கப்பட்டு அம்மேன் முடங்கி இருந்த அவங்க எழுந்து பிரகாசிக்கணும் ஏசப்பா. உம்முடைய முகத்தின் பிரகாசம் அப்பா, உம்முடைய மகிமையினால் அவங்க பிரகாசிக்கணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றியப்பா. நோயினால் முடக்கப்பட்ட அத்தனை பேரும் இப்பொழுது சுகம் பெறுவதாக இயேசுவின் நாமத்துல. சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய் கிருமிகளும் இப்பொழுது சாவதாக. ஆமென். ஜீவனை பேசுகிறோம் இயேசப்பா. பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு சுகம் உண்டாவதாக, தரித்திரம் நீங்குவதாக, சமாதானம் உண்டாவதாக. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து முழு விடுதலை பெறுவார்களாக. அம்மேன். குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் திருமணத்திற்கான அத்தனை தடைகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு நீங்க முன்குறித்து வைத்திருந்த வேலைகள் கிடைப்பதாக. அம்மேன். கணவன் மனைவி ஒற்றுமை நிலவுவதாக. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவார்களாக. அம்மேன். பிள்ளைகளின் நல்வாழ்வை பெற்றோர்கள் களித்திருந்து பார்ப்பார்களாக. முதிர் வயது வரை எங்களை தாங்குபவரே, தப்புவிக்கிறவரே, ஏந்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, சேவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.